ஒரு ஃபோட்டோனால மட்டும் ஒருத்தரோட தலையெழுத்தையோ ஒருத்தரோட வாழ்க்கையோ மாற்றிட முடியாது. அப்போ அந்த செய்யக்கூடிய நபரோட திறமை, அவரோட வல்லமை, அவருக்கு இருக்கிற அந்த தெய்வ சக்திங்கிறது அங்கே மெயினாக ரோல் பண்ணும். ஃபோட்டோவை வச்சு வசியம் பண்ண முடியுமானா வசியம் பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட நெறைய பேருக்கு வந்து நெறைய ஒரு அதிலிருந்து விடுவிச்சு அவங்களுக்கு ஒரு நல்வாழ்வை வந்து குடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க. அது வந்து தொடர்ந்து நெறைய இடங்கள்ல நீங்க பகிர்ந்துட்டும் வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில, நீங்க அந்த மாந்திரீகத்தில அதாச்சும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபர்கிட்ட இருந்து நீங்க ஒரு சில விஷயங்கள நீக்குறீங்க இல்லையா? அது உங்களையே தாக்குமா? நம்மளோட தெய்வ பலமா இருந்தா காப்பாத்திரும். இன்னமும் எங்கோ ஒரு சில இடத்துல நம்ம கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, அந்த அந்த நமக்கு எதிரா இருக்கிற துஷ்ட சக்தி ரொம்ப அபரிதமான சக்தி இருந்தாக்கா அடிச்சு சாய்ச்சிரும். அந்த அம்மாவுக்கு பூஜை பண்ணும்போது திடீர்னு பார்த்தாக்கா, இந்த ஏவில் டெட் படத்துலலாம் வரும் இல்லையா, இதுக்குள்ள இருந்து கை வரும், அந்த மாதிரி வந்து என் கழுத்தை பிடிக்குது. இன்னொரு பிரச்சனை அதே மாவட்டத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. அவங்க அந்த அம்மா என்னன்னா, இப்போ கூப்பிட்டாலும் நம்ம கூட லைவாக கூட நம்ம பேசலாம். ஏம்மா இந்த மாதிரி வந்து நிற்கிறா அப்படின்னா வேணா கூட நான் அதை கூட லைவாக கூட நான் பண்ணி கேட்டேன். இப்போ நான் பேசினாக்க அதான் என்ன தொல்லை கொடுக்குது. இவங்க வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள், நம்மளை நம்பணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஒரு நாள் 1 மணிக்கு நைட்டு 1 மணிக்கு என்னடா நேரத்துக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, அடிச்சுட்டு என்னோட இதை பார்த்துட்டு என்கிட்ட கேட்டாப்புல. அதாவது தற்கொலை தான் தீர்வுங்கிற அளவுக்கு அந்த அம்மா போயிருச்சு. கொற்றவை பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க வராகி சித்தர் மறைமொழியாளர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள இருக்கலாம். வணக்கம். ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி ஆசைப்படுறது மட்டும் வணக்கமா. சில பேருடைய ஃபோட்டோஸை வச்சே வந்து மாந்திரிகம் வந்து இங்கே பல பேருமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எப்போதுலேருந்து உருவானது? ஏன் இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்களுடைய காலகட்டங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒருத்தருடைய ஃபோட்டோஸ் கிடைக்குமா அப்படின்னா அது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். யாராச்சும் ஒருத்தர் தான், எங்கேயாச்சும் ஒருத்தர் தான் ஃபோட்டோ அப்படிங்கிறதே வந்து எடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் இந்த ஃபோட்டோஸை வச்சு மாந்திரிகம் பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயம் எப்போதுலேருந்து ஆரம்பமானது? இப்போது ஃபோட்டோ வச்சு வசியம் பண்ண முடியுமானா வசியம் பண்ண முடியும். ஏன்னா அது ஒரு டூல். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் இல்லை கணவன் மனைவி அவங்க 2 பேர்த்தோட ஃபோட்டோ வாங்கி வச்சு, சம்மந்தப்பட்டவங்க ஃபோட்டோ வாங்கி வச்சு அவங்களுக்கு இது ஒரு வித்தைக்காக பயன்படுத்துறது. இப்போ வச்சு இன்னாருக்கு இன்னார் மகன் வசியமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திர பூஜை பண்ணுறது, எல்லாருக்கும் உண்டான ஹோமம் பண்ணுறது, இந்த மாதிரி இயல்பாக இது பண்ணிகிட்டு இருக்குது. இது பண்ணால் இதுக்கான சடங்குகள் சம்பளம் அதை பண்ணக்கூடிய நபரை பொறுத்து அதுக்குண்டான அந்த காரியம் நடக்கும். இது சாத்தியமானா இது சாத்தியம். ஆனால் இது எல்லாரும் ஃபோட்டோ நீங்கள் கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க, இதை ஃபோட்டோ வச்சு வசியம் பண்ணிடுவாங்க, இல்லை ஃபோட்டோ வச்சு கெடுதல் பண்ணிடுவாங்க, அது வந்து ரொம்ப அது ஒரு ஸ்கேம் தான். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு ஃபோட்டோனால் மட்டும் ஒருத்தரோட தலையெழுத்தையோ ஒருத்தரோட வாழ்க்கையோ மாற்றிட முடியாது. அப்போ அந்த செய்யக்கூடிய நபரோட திறமை, அவரோட வல்லமை, அவருக்கு இருக்கிற அந்த தெய்வ சக்திங்கிறது அங்கே மெயினாக ரோல் பண்ணும். சரிங்களா? இப்போ ஃபோட்டோனால ஒருத்தரோட தலையெழுத்தை மாற்றிட முடியுமா? முடியாது. இன்னும் நிறைய ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும். இப்போ நம்ம சொல்லுவோம், நம்ம பார்த்தாக்கா அம்மா அப்பா பேருன்னு எல்லோரும் இன்றைக்கி அம்மா அப்பா பேரில் யாரை பேரை கேட்குறான் ஒரு மாந்திரிகங்கிறதுல ரொம்ப முக்கியமான பயன் இருக்குது. நம்ம சொன்னோன்னா இப்போ அதை பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ ஒருத்தங்களோட பிரச்சனைன்னு வராங்கன்னா அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான அவங்க தேவைப்படுதுன்னு கேட்குறாங்கன்னா அங்கே அது ஒரு விஷயம் போதும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குமார் ஒருத்தர் இப்போ என்கிட்ட வர்றாரு, அவர் மனைவியை பிரிச்சிருக்காருன்னா, இப்போ குமாரோட பேர் என்ன, அவரோட ஒரு சில டீட்டெயில் நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம கேட்டோன்னா, இப்போ நம்ம ஒரு சிலர் வந்து என்னென்னா அதை பிடிச்சிக்கிட்டு நாளையிலேருந்து அதில் மாறிக்குவாங்க. இந்த டீட்டெயில் எனக்கு கூட அது அந்த ஒரு பேர் இருந்தால் போதும். அந்த பேர் அவனோட அந்த ராசி நட்சத்திரம் கரெக்டாக இருந்ததுன்னா இதை வச்சு நம்ம இது பண்ணலாம். சம்மந்தப்பட்டவங்களை வச்சு நம்ம அதை வசியத்துக்கு உண்டான வேலையை பண்ணலாம். இது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஃபோட்டோவை வச்சு இது பண்ணுறது. சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி தான் ஃபோட்டோலாம் இல்லையே, அப்போ எல்லாருக்குலாம் அது ரேராக இருந்தது எப்படின்னா, அதாவது முன்னெல்லாம் இந்த மாதிரியான கதையெல்லாம் கிடையாது. ஒரு மாந்திரிகராக இருந்தாலும் சரி, ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, ஒரு மண் எடுத்து கொடுத்துருந்தா இதை வச்சுக்க உன்னோட காரியம் சரியாகும். இல்லை சில இடத்துக்கு போனாக்கா, இப்போ ஒன்று சிலர் வாக்கு சொல்கிற இடம்லாம் இருக்குது, குறி சொல்கிற இடம்லாம் இருக்குது. நீ இந்த காரியம் சரியாகும், ஒரு கனி கொடுத்து நம்ம சரியாகும் அப்படின்னாக்கா, இன்றைக்கி அதுலேயும் நிறைய ஸ்கேம் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். சொன்னால் நடக்குதுன்னா என்ன காரணம் அப்படின்னாக்கா, அங்கே அவர்கிட்ட இருக்க அந்த தெய்வ சக்தி. இப்போ என்கிட்ட இப்போ ஃபோனில் கேட்பாங்க, ஒரு சிலர் கேட்பாங்க, சாமி இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா, இதை நம்ம பண்ணட்டுமா வேண்டாமா அப்படிம்பாங்க. இதை செய்யாத, இல்லை இவன் நல்லவன் கட்டவன், இல்லைன்னா இதுக்கு இந்த மாதிரியான
விஷயத்தை பண்ணு அப்படின்னு சொன்னாக்கா அவங்க அப்படியே தட்டாமல் பண்ணுவாங்க. அவங்களுக்கான நல்லதுங்கிறது அங்கே நடக்கும். இப்போ நீ எங்கேயோ ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அந்த சைடு இருந்துட்டு நீ உனக்கு உண்டானதை கேட்குறான், இதை நீ செய் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க கண்ண மூடிட்டு செய்வாங்க. அவங்களுக்கு உண்டான நல்ல பணம் நடக்குது. அப்போ அதுக்கு என்ன காரணம்? நம்மக்கிட்ட இருக்கிற தெய்வம், நம்மக்கிட்ட இருக்க வாக்கு பலிதங்கிறது சரியாக இருந்தால் நம்ம ஃபோட்டோன்னு இல்லை எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. முன்னே இருந்தவர்கள் அந்த அளவுக்கு அதீத சக்தி உள்ளவர்களாகவும் அதீத ஆண்டவன் மேலே பக்தி கொண்டவர்களாக இருந்தாங்க. அவர்களுக்கு வாக்கு பலிதன்னு ஒன்று இருந்தது. அவங்க சொன்னால் அந்த காரியம் நடக்கும். மற்ற விஷயம்லாம் ஒருத்தவங்களுக்கு வந்து கண் முன்னாடி இப்போ நான் என்ன கேட்பேன், நான் வந்தாக்கா இப்போ நம்ம இடத்துக்கு வந்தாக்கா அவங்க வரும்போதே அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, உள்ள ஒரு குட்டிச்சாத்தன் பொம்மை வச்சுருப்பாரு, அதை வச்சுருப்பாரு, இதை வச்சுருப்பாரு, ஒரு மாதிரி இதாக இருக்கும், டெரராக இருக்கும். நம்ம போனாக்கா அவங்க எல்லாரும் வரும்போது சொல்லுவாங்க, உங்களை பார்த்தா ஒரு டெரராக இருக்கும், உங்கள் இடத்துக்கு வந்தாக்க ஒரு மாதிரி இருக்கும்னு நினச்சாக்கா இவ்வளோ சாந்தமாக இருக்குமா. இவங்க என்ன நினச்சிங்கன்னா, ஒரு குட்டிச்சாத்தன் பொம்மையோ ஒரு கருங்குடி சாத்தன் பொம்மை இல்லை அந்த மாதிரி ஒரு அகோரமாக இருக்கிற பொம்மையை வச்சுட்டாக்கா ஒரு மாதிரியாக நினச்சாக்கா, நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு மனதுக்கு அமைதியை தரக்கூடிய இடம் தான் உங்களோட வாழ்க்கைக்கு மாற்றத்துக்கு வித்திடும். நீங்கள் போகிற இடம் உங்களுக்கு பயமுறுத்துது, உங்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி இருக்குன்னா அது எப்படி உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும்? அதனால் அதை நம்ம 6ஆம் அறிவை யூஸ் பண்ணி யோசிக்கணும். இந்த ஃபோட்டோ வச்சு வசியம் பண்ண முடியுமானா வசியம் பண்ண முடியும். அது ஒரு டூல், கருவி, அவ்வளோதான். அதுக்கான அது யார் யாருக்காக பண்ணுறாங்கிறத பொறுத்து இருக்குது. இது ஃபோட்டோ இல்லாமலும் வசியம் பண்ண முடியுமானா வசியம் பண்ண முடியும். அதுக்கு அந்த கலையில் வல்லமை உள்ளவனால அது செய்ய முடியும். அது சாத்தியம். இப்போ ஒரு சில இடங்கள்ல போகும்பொழுது இந்த மாதிரியான மாந்திரிக இடங்கள்ல தாண்டி நம்ம ஏதாச்சும் ஒரு எதிர்ச்சியான ஒரு இடங்களுக்கு போகும்போது அந்த இடத்துல நமக்கு நம்மள அறியாம ஒரு பதட்டமோ இல்லை ஒரு பயமோ ஏற்படுது அப்படின்னா அதுக்கான காரணம்? பயங்கிறது நம்ம தனியாக ஒரு இடத்துக்கு போகும்போது எல்லாருக்கும் அது எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் பயங்கிறது வர்றது இயல்பு தான். இங்கே இன்னொன்று என்னென்னா, இந்த பயத்தை வந்து தான் இன்றைக்கி பல பேர் அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பயங்கர ஒரு விஷயந்தான் வாழ்க்கையில் பக்திங்கிற ஒரு விஷயத்தையே கொடுத்தது. அப்போ அந்த பயங்கர ஒரு விஷயம் இல்லைன்னா பக்திங்கிற ஒரு விஷயமே கிடையாது. கட்டுப்பாடு, ஒழுக்கம் இது எதுவுமே இல்லை. இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல ஒரு பயம் கொடுக்குது அப்படின்னாக்கா இந்த பயங்கிறது நமக்கு நல்லதுக்கு தான். ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இப்போ ஒரு பெண் ஒரு இடத்துக்கு போகிறா, இந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு ஒரு பயமாக இருக்குது இல்லை ஒரு மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது அப்படின்னாக்கா அங்கே அலர்ட்டாக இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஏன்னா நம்ம அப்போ நம்மளை சேவ் பண்ணிக்கிறக்கோ இல்லை நம்மளை பாதுகாப்பு பண்ணிக்கிறக்கோ ஒரு முன்னெச்சரிக்கை இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சமிக்கை தான் அது. நம்ம இதை வந்து இல்லை அது வேறு ஏதோ அங்கே ஒரு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு போட்டு நம்ம குழப்பிக்க வேண்டாம். ஒரு இடத்துல நமக்கு ஒரு பயத்தை கொடுக்குதுன்னா ஒன்று அந்த இடத்துல இருந்து நம்மளை சேவ் பண்ணிக்கணும், இல்லைன்னா பாதுகாப்பு பண்ணிக்கிறதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கை செய்யறதுக்கு ஒரு அலர்ட்டு தான். நீங்கள் இது இதை நீங்கள் மாந்திரிகம்னு தூக்கிட்டு போக வேண்டாம். எல்லா விஷயத்துலையும் ஒருத்தனோட மனிதனோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கூட ஒரு இடம் போகிறோம், நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது ஒரு பயத்தை கொடுக்குது, ஒரு அலர்ட்டை கொடுக்குது அப்படின்னாக்கா நம்மளோட வாழ்க்கைக்கு அது தேவை தான், அது முக்கியம்தான். பயங்கிறது தான் ஒருத்தரோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும், அது நமக்கு முக்கியம்தான். இப்போ தமிழ்நாட்டிலேயே நம்ம குறிப்பாக எடுத்துக்கும் போது ஒரு சில இடங்களுக்கு வந்து அதிகபட்சமாக போகாதீங்க, இந்த இடத்துக்கு போனால் டேஞ்சர், அந்த இடத்துக்கு போனால் டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கதைகள் வந்து நம்ம தொடர்ந்து கேட்டு வரோம் இல்லையா? இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகளா இல்லை இதில் வேற ஏதாச்சும் ஆன்மீகம் சார்ந்த அனுபவங்கள் கண்டிப்பாக இருக்குமா? இல்லை, ஒரு சில இடத்துக்கு போனாக்கா இந்த இடத்துக்கு போகாதீங்க, போனாக்கா இங்கே பிரச்சனை இருக்குன்னாக்கா எப்போது ஒரு தந்தை வந்து ஒரு குழந்தைக்கு என்ன சொல்லிக் கொடுப்பான், நீ இது தீ, இது தொடாத, நீ தொட்டினா இது வந்து சுடும் அப்படிங்கிறது. ஏன்? அவன் தொட்டு பார்த்ததுனால அதோட வலியும் வேதனையும் பட்டதுனால தன்னோட குழந்தைக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பான். இங்கே வந்து ஒரு சில இடத்துக்கு வந்து போகாதீங்க, போனால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது ஒரு ஒன்றும் இல்லை. நான் உதாரணத்துக்கு நான் தொப்பூர் கணவாய் விஷயத்தையும் எடுத்துக்கோ. நான் தொப்பூர் கணவாயில் என்ன மாதிரி ஒருத்தர் இறங்கி வேலை செஞ்சவோ எவனுமே இங்கே இருக்க மாட்டான். அங்கே பிரச்சனை ஆத்மாக்களோட கூடாரம் இருக்கிறதுனால இங்கே போகாதீங்க, இந்த இடத்துல போகும்போது கவனமாக போங்கன்ட்டு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? அப்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தொல்லை கொடுத்துட்ருக்கு, இல்லைன்னா வரவங்களுக்கு தொல்லை கொடுக்கும், இல்லை இந்த இடம் மற்றவங்களுக்கு இன்னல்களாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்து அதை அனுபவப்பட்டவன் சொன்னால் அதை கேட்டுக்கலாம். இங்கே சிலர் என்ன அறிவு ஜீவன்னா இதை ஒருத்தன் செய்ய வேண்டாங்கிறான், இதை செய்யணும்னா இதில் என்ன இவன் மட்டும்தான் இதை செய்யணுமா அப்படிங்கிறது அந்த ஒரு திமிர்த்தனத்தில் இது பேசுகிறாங்க. மற்றவனுக்கு தான் வலியும் வேதனையும் செய்யும். நான் இப்போ இந்த ஒரு ரோட்டில் போகிறீங்க, நீங்கள் அதை தடுமாறி விட்றீங்க, அந்த இடத்துல கல் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் வரவனுக்கு என்ன சொல்லுவீங்க? இந்த இடத்துக்கு நீங்கள் போனாக்கா நீங்கள் கவனமாக போவீங்க. இல்லை நான் அப்படி தான் போவேன், இல்லை தலைகளாக தான் குதிப்பேன்னா அதை குடித்து அடிபடுறது இல்லை மற்றது மண்டை உடையிறது அது உன்னோட பாட்டு. நம்ம இங்கே பல விஷயங்கள் ஒரு மாந்திரிக சம்மந்தப்பட்ட இடமா இருந்தாலும் சரி, ஒரு சில அமானுஷ கோவிலாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி சில வனாந்திர கோவில்லாம் இருக்குது. பெண்கள் போகக்கூடாத கோயிலாக இருந்தாலும் சரி, ஆண்கள் போக முடியாத கோயிலாக இருந்தாலும் சரி,
இங்கே போக வேண்டாம்னா அங்கே போக வேண்டாம். அங்கே நீங்கள் அந்த ஏன் இது பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு நம்ம அந்த சிவகங்கை மாவட்டத்தில் சங்கரபதி கோட்டைன்னு இருக்கும். அது ஒரு அமானுஷ்யம் நிறைந்த கோட்டை. அங்கே போகவே மாட்டாங்க. போகிறதுக்கே யோசிப்பாங்க. அங்கே போகாதீங்க, அந்த குளத்துல இறங்காதீங்க அப்படின்னாக்கா, இது யாருமே கேட்குறதே கிடையாது. இதே மாதிரி நம்ம இங்கே மேட்டுப்பாளையம் இந்த பவானி ஆறு, இன்னும் ஒரு சில ஆறு, இந்த மாதிரி ஒரு சில இடத்துல இங்கே சுழல் இருக்குது, இங்கே இது மாதிரியான ஒரு பாதிப்பு இருக்கும். இல்லைன்னா இங்கே ஒரு சில இடத்துல வந்து அங்கே ஆத்மாக்களோ இல்லை வேறு ஒரு சில கெட்ட சக்திகளோ அந்த இடத்துல குடிகொண்டு இருக்கும். நீ அங்கே போய் அவங்கள போய் நோண்டிட்டு அதுக்கப்புறம் உனக்கு குத்துது கொடியினா, அதனால தான் ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு போகாத. ஒரு சில பெரியவர்கள் சொல்லுவாங்க இந்த நேரத்தில் இந்த காட்டுக்கு போகாத, இல்லை இந்த இடத்துக்கு போகாத அப்படின்னாக்கா, அந்த இடத்துக்கு போனால் நமக்கு பாதிப்பு வருங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு அடிபட்டிருப்பாங்க, அவங்களுக்கு உணர்ந்திருக்கும், அதனால் சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் எல்லாத்தையும் நம்ம மூட நம்பிக்கைன்னு எடுத்துக்க வேண்டாம். நம்ம அதனால் பாதிப்பு வருதா இல்லையா, நம்மளை எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கிறோம், நமக்கு அதனால் என்ன பயனுங்கிறது பெனிஃபிட்டுங்கிறது அதை உணர்ந்தாவே நல்லாயிருக்கும். இப்போ நீங்க வந்து மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட நெறைய பேருக்கு வந்து நெறைய ஒரு அதிலிருந்து விடுவிச்சு அவங்களுக்கு ஒரு நல்வாழ்வ வந்து குடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க. அது வந்து தொடர்ந்து நெறைய இடங்கள்ல நீங்க பகிர்ந்துட்டும் வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில, நீங்க அந்த மாந்திரீகத்தில அதாச்சும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபர்கிட்ட இருந்து நீங்க ஒரு சில விஷயங்கள நீக்குறீங்க இல்லையா? அது உங்களையே தாக்குமா? இப்போ ஒரு கழிப்பு கழிக்கிறதோ, இல்லை ஒரு இடத்துல துஷ்ட சக்தி இருக்கிறதோ, இப்போ ஒரு நபருக்கு துஷ்ட சக்தி இருக்கிறதோ, இல்லை மோகினியோட பாதிப்போ, இல்லை ஒரு காட்டாரியோட பாதிப்போ, இந்த மாதிரி ஒரு சில வீட்லேயோ ஒரு சில நபர்களுக்கோ இருக்கும். இப்போ இதை போய் நம்ம கிளியர் பண்ணும்போது அது வந்து நமக்கு தாக்கத்தை கொடுக்குமா, பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் அத கிடையாது. தாண்டி ஏன்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொடர்ந்து வந்து இது இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த செய்யக்கூடிய நபர் இன்னைக்கு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, மாந்திரிகர் பார்த்தீங்கன்னா, இப்போ எனது மதிப்புக்குரிய ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார். அவர் என்னன்னா, அவரோட சிஷ்யர்கள் 2 பக்கம் போய் கழிப்பு பூஜை பண்ண போய், ஏன் அவருக்கு என்ன நிறைய சொல்லுவோம், ஒசுரர்ன்னு சொல்லிட்டு அவருக்கு பேர். அவர் போய் அவரோட சிஷ்யர்கள் 2 பேர் போய் கழிப்பு பூஜை பண்ணும்போது பண்ணிவிட்டு ஒரு 2 மாதத்துல மாற்றி மாற்றி இறந்துட்டாங்க அப்படின்னாங்க. என்ன காரணம், இப்போ அவர் வந்து தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்னோட சிஷ்யனுக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி பாதிப்பு வருமானம் வரும். ஏன்னா நானும் அது கண்கூட பார்த்துருக்கேன். என்னன்னா, நம்மளோட தெய்வ பலமாக இருந்தால் காப்பாற்றிடும். இன்னமும் எங்கோ ஒரு சில இடத்துல நம்ம கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, அந்த நம்ம அந்த நமக்கு எதிராக இருக்கிற துஷ்ட சக்தி ரொம்ப அபரிதமான சக்தி இருந்தாக்கா அடித்து சாய்ச்சிரும். இது உதாரணத்துக்கு நான் நாகப்பட்டினம் ஒரு பூஜைக்காக போயிருந்தேன். இத்தனைக்கும் அவங்க ஒரு மிகப்பெரிய சட்டத்துறையில் இருக்கிறவங்க. அந்த அம்மாவுக்கு அவங்க என்னங்கிறாங்க, அவங்களோட அக்காவுக்காக ஒரு பிரச்சனைக்காக நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க அக்காவுக்காக ஒரு பிரச்சனைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. உங்க சொத்து தகராறில் அவங்க டோட்டல் குடும்பத்தையுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணாங்க. அவங்க அந்த காலில் இருந்து பாதத்துலேருந்து தொட வரைக்கும் சிகரெட்டில் சூடு வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி செய்வனை பண்ணி இது பண்ணிருக்கேன். சரி இதை தீர்க்கணும், நீங்கள் எனக்கு வந்து சரி ஓகே பண்ணுறாங்க. அப்போ சொன்னேன், நான் இந்த பெண்மணிகிட்ட நான் சொல்லிட்டுருக்கேன், அம்மா உன் அக்காவுக்கு மட்டும் இல்லை உனக்கு தான் பிரச்சனை இருக்குன்னு. அதெல்லாம் ஆனால் அந்த அம்மா ரொம்ப போல்டான லேடி, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, எந்த ஒரு விஷயம்னாலும் இறங்கி போராடணும். அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை சொல்லிவிட்டு அவங்க என்ன நினச்சாங்களோ தெரியல, சாமி எனக்கும் நீங்கள் சுற்றி போட்டுருங்க, எனக்கு அதை இது பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அவங்க அக்காவோட இதை முடிச்சுட்டு இவங்களை உட்கார வச்சு சரி ஓகே. அவங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை, நமக்கு அந்த தொந்தரவு கொடுக்குமாங்கிறது அவங்களுக்கு அந்த எண்ணமாக இருந்தது. அவங்களுக்கு உண்டானதை இப்போ நம்ம பேசும்போதே இன்னொருத்தங்களுக்கு இப்போ நம்ம வேணால் லைவாகவே அவங்ககிட்ட கேட்போம் இந்த விஷயத்தை. இப்போ நம்ம பேசுவோம் இது இருக்கா அப்படின்னு. என்ன அடுத்தது நான் இப்போ அங்கே தான் போகணும், நான் கன்னியாகுமரிக்கு நான் போகணும். என்னன்னா அந்த அம்மாவுக்கு பூஜை பண்ணும்போது என்னோட இப்போ நான் போட்டிருக்க இந்த ருத்ராட்ச மாலை அருந்தது, ஏற்கனவே போட்டிருந்தேன். நான் இந்த ருத்ராட்ச மாலை அதுக்கப்புறம் அருந்ததுக்கப்புறம் நான் போட்டது. அவங்களுக்கு பூஜை பண்ணும்போது திடீர்னு பார்த்தாக்கா, இந்த ஏவில் டெட் படத்துலலாம் வரும் இல்லையா, இதுக்குள்ள இருந்து கை வருமே, அந்த மாதிரி வந்து என் கழுத்தை பிடிக்குது. அன்னைக்கு ஓடினவன் என் கூட இருந்த ஒரு சிஷ்யன் இன்னைக்கு வரைக்கும் எங்கே இருக்கானு தெரியல. அதோட இது எல்லாரும் நினச்சிக்கிறாங்க எல்லாம் நகைப்புத்தன்மையோ அப்படி, அதெல்லாம் சும்மா அவங்க இது பண்ண. அன்னைக்கு ஓடினவன் தான் எந்திரிச்சு நின்றவன் தான். நாம் எப்போவுமே என்னையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு பிளாக் மேஜிக் ஒரு மாந்திரிக சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குல்ல, எனக்கு பின்னாடி இருக்க உச்சிஷ்டக்கனை போய்மா இவரை நான் உபாசனை பண்ணி இவரை சித்து எடுத்துவேன். நான் எந்த இடத்துக்கு போனாலும் இப்போ பேய் பிடிச்சிருவாங்க யாராவது அதை ஆட்டோமேட்டிக்காக கிளம்பி ஓட ஆரம்பிச்சிடுவோம். நமக்கு பெருசாக தொந்தரவு கொடுக்குறது வேலை வைக்காது, அதை நம்ம சுத்தி பண்ணிட்டு வந்துடுவோம்.
அங்கே அது என்ன ஆச்சுன்னா டக்குன்னு என் கழுத்தை பிடிச்சது என்னோட செயின், அந்த ருத்ராட்சை முதற்கொண்டு பிடிச்சிருச்சு. எவ்வளோ இது பண்ணாலும் அதுகிட்ட இருந்து இது பண்ணல. அப்புறம் மந்திரம் இது பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாந்தப்படுத்தி பண்ணி டோட்டலாக கையோட என்னோட ருத்ராட்சை எல்லாத்தையுமே எடுத்துருச்சு. அதோட கையை எப்படி அவ்வளோ பெருசாக வந்ததுன்னு தெரியல. அவ்வளோ நீளத்துக்கு வந்து பிடிச்சி அந்த அம்மா ஆக்ரோஷமாக ஆடி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த அம்மா கேட்குது, அவங்க அக்காட்ட கேட்குது என்னாச்சு அப்படின்ட்டு. ஏன்டி இவ்வளோ நேரம் துவாசம் பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படி இப்படின்னா, இந்த இடத்தையே நாசக்கேடு பண்ணிட்டேடி அப்படின்னு சொல்லி. சிலருக்கு அது தெரியாது, நமக்குள்ளே என்ன இருக்குங்கிறது தெரியாது. அந்த பிரச்சனையை கிளியர் பண்ணிட்டோம். அவங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல இதாக இருந்தாங்க. சரி நாங்கள் கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இத்தனைக்கும் அன்றைக்கி நைட்டு பண்ண வேண்டிய பூஜை. நாங்கள் போனோம், இங்கே டயர்ட்னால இங்கேருந்து போக நான் என்னமோ பக்கத்தில் இருக்குன்னு நினச்சி போனது போனால் போயிட்டே இருக்கேன். சரி மறுநாள் வச்சுக்கலாம், காலையில் வச்சதுனால இல்லைன்னா நைட்டு பண்ணி ரொம்ப சங்கடங்கள் வந்திருக்கும். பண்ணிவிட்டு அவங்களோட பிரச்சனையை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வரோம். மதுரை ஹைவேஸில் வரும்போது எங்கள் முன்னாடி ஒரு கார் போயிட்டுருக்கு. எனக்கு கூட வந்த பையன் தான் நான் ஓட்டிகிட்டு வந்துருக்கேன். முன்னாடி கார் போயிட்டுருக்கு. அந்த காரில் வந்து பின்னாடி அந்த ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த பைலட் இது மாதிரி வச்சுருப்பாங்க. போயிட்டுருக்கு. நம்ம ஹைவேஸில் எவ்வளோ போவோம், ஒரு 100 குறைஞ்சபட்சம் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போவோம். 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது அந்த பின்னாடி இருந்த அந்த சீல்டுங்கிறது நீங்கள் படத்தில் பார்க்குறத விட இன்னும் பிரம்மாண்டமாக அந்த அதில் வந்து கட்டாகி வருது. முன்னாடி போகிற வண்டியில் வந்து கட்டாகி அந்த சுற்றிட்டே வருது. வந்து நம்ம கண்ணாடியில் அடிக்குது. நம்ம ஓட்டிட்டு போகிற கண்ணாடியில் அடித்தா கண்ணாடியில் கிராக் ஆகிருச்சு. அது போன வண்டிங்கிறதுனால ஒன்றும் இல்லை. அப்புறம் வண்டியை தம்பி ஓரமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது ஒரு 2 வீலரில் போயிருந்தா ஊழலாக போனால் அவன் கண்டிப்பாக அவன் கழுத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு இந்த மாதிரி தாக்கத்தை கொடுக்குமா முழு அதை. அதுக்கப்புறம் அவன் ஒரு 3 நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்து அவனை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வரோம். இப்படி ஒரு சில போகிற இடத்துல அவங்களுக்கு உண்டான அந்த பிரச்சனைங்கிறது நமக்கு தாக்கத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக தூக்கும். அதுக்கு தான் இந்த மாந்திரிகத்தை உடற்கட்டு போடுறது, திசை கட்டு போடுறது, தன்னை பாதுகாப்பு பண்ணிக்கிறதுக்கு உண்டான மாந்திரிகள். சில பேர் தெரியாமல் போய் ஒரு சில இடத்துல கையை வச்சு மாட்டிட்டு அவங்களோட உயிரை போயிடும். சில மாந்திரிகை பார்த்தீங்கன்னா அல்பாயுசில் போயிருப்பானுங்க. என்னென்னா இந்த மாதிரி தெரியாத இடத்துல போய் கையை வச்சு அவங்க போய் மாட்டிக்குவாங்க. அதனால் இவங்க என்ன நினச்சிக்குவாங்க, நமக்கு இருக்கிற பிரச்சனை சாதாரணன்ட்டு. அதை அங்கே போய் தொட்டு பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ வீரியமாக இருக்குது. இது வந்து இப்போ நடந்தது. இதே மாதிரி இப்போ இன்னொரு பிரச்சனை அதே மாவட்டத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. அவங்க அந்த அம்மா என்னன்னா இப்போ கூப்பிட்டாலும் நம்ம கூட லைவாக கூட நம்ம பேசலாம். ஏம்மா இந்த மாதிரி வந்து நிற்கிறா அப்படின்னா வேணா கூட நான் அதை கூட லைவாக கூட நான் பண்ணி கேட்டேன் இப்போ நான் பேசினாக்க. ஏன்னா அதுக்கு வந்து அவ்வளோ தொந்தரவு கொடுத்துட்டு இவங்க சொல்கிறாங்களே இன்றைக்கி இருக்க முற்போக்குத்தனத்தில் இல்லை இது மாதிரி எது ஆன்மா வந்து தொல்லை கொடுக்காது எது கொடுக்காது அப்படிங்கிறது. அதை வேணா கூட நம்ம எதே பண்ணி காட்டலாம். ஓகே, நான் என்றைக்குமே அந்த டிவோட்டிஸோட இதை நம்ம இதுக்காக பயன்படுத்திக்கல. இது புரிதல் வேணும் இல்லையா, இப்படியெல்லாம் நமக்கு தொல்லை இருக்கா அப்படின்ட்டு. ஹலோ, எடுக்க தெரியாம கட் ஆயிடுச்சு. எப்படிமா இருக்கா? சரி நான் சொல்கிறத கேளு, கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுமா. நான் ஒரு ஷூட்டில் இருக்கேன், டிவி ஷோல பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு என்ன தொல்லை கொடுக்குது? அதான் என்ன தொல்லை கொடுக்குது? தூங்க விடுறது கிடையாது, தலைக்குள்ள வந்துருக்கு, காலுக்குள்ள கிடந்து உருளுதுதான், பாம்பு ஏதாவது வந்துட்டோம் வந்துடும் பார்த்தா ஒண்ணு எல்லாம் உதறி பார்த்தா ஒண்ணு காலுக்குள்ள கிடந்து சுத்தது பார்த்துவோங்க. அப்புறம் தக்குள்ள பழைய மாதிரி சவுண்ட் தந்துட்டு அப்படி இருக்கு, வெளியே கிடந்து சத்தம் போடுது. ஆனா நான் விளக்கு போட்டுட்டு இப்போ அந்த விஷயங்கள் முன்ன இருந்ததை விட குறைஞ்சிருக்கு இல்லையா? மூச்சு இழுக்கிறது மாதிரி குறைஞ்சிருக்கு. ஆனா நேற்றைக்கு நல்லா ரொம்ப கூடுதல் தான். மூச்சு இழுக்கிறது கிடையாது, அந்த நெஞ்சுக்குள்ள ஏறி படபடப்பு. நான் வந்து கிளியர் பண்ணி தர வரைக்கும் உனக்கு அந்த பாதுகாப்பு பண்ணி கொடுத்துருக்கேன், அப்படித்தானே? ஆமா, பாதுகாப்பு கொடுத்துருக்கேன். ரொம்ப கூடுதல் ஐயா. எனக்கு பயமா இருக்கு. என்னன்னா பழைய மாதிரி எனக்கு தாங்க முடியல, உடம்பு பட்டு டயர்டாகி போயிடுது. உனக்கு ஒன்றும் ஆகாது சரியா? உனக்கு இப்போ நீ எங்க இருந்து பேசுறமா? நீ எந்த மாவட்டம்? கன்னியாகுமரி சகாயராணி. சரி ஓகேம்மா. நீ இந்த பிரச்சனை இப்போ இது வேற என்ன மாதிரி உனக்கு தொல்லை கொடுக்குது? கால்ல வலி, கால ரெண்டையும் மடக்கி எடுக்கிற மாதிரி முன்னால காமிக்கும்ல. ஆனா எனக்கு இப்ப நிக்கிறது வந்து மூச்சு இழுக்கதும், அப்புறம் வந்து நெஞ்சு. இப்போ முன்னாடி நின்னுட்டு இருக்கா, உனக்கு தொந்தரவு கொடுக்குதா? இப்ப நிக்குதாமா? அவருக்கு அந்த பக்கத்துல நின்னு அந்த காலையெல்லாம் பிடிச்சு இழுத்துட்டு அந்த பவர் அனுப்பி என்ன வலி தரும் காலு உடம்புக்கெல்லாம். உடம்பு பிடிச்சு உழுக்கிறது அந்த மாதிரிலாம் எனக்கு இப்ப தாங்க முடியல. சரி ஓகே, சரி நான் மறுபடியும் தொடர்பு கொள்றேன்.
இவங்க வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள், நம்மளை நம்பணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஒரு நாள் 1 மணிக்கு நைட்டு 1 மணிக்கு என்னடா நேரத்துக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, அடிச்சுட்டு என்னோட இதை பார்த்துட்டு என்கிட்ட கேட்டாப்புல. அ அதாவது தற்கொலை தான் தீர்வுங்கிற அளவுக்கு அந்த அம்மா போயிருச்சு. அப்புறம் போய் அதை இது பண்ணி இன்னைக்கு நான் அங்கே போக முடியல. நான் அதுக்கு உண்டான விஷயங்கள நம்ம பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ பல பேர் வந்து என்ன பேசுகிறானுங்க, நீ என்ன பண்ணி கொடுத்துட்டீங்க, என்ன பண்ணீங்க? நான் இங்கேருந்து இன்னும் 10 பைசா வாங்காமல் அவங்க இந்த அம்மாவுக்கு உண்டான வேலையை என்ன பண்ணி இதை யாராவது செஞ்சு கொடுத்துருப்பாங்களா, இல்லை யாராவது இது பண்ணுவாங்களா? பேசுகிறது 1000 பேசுவாங்க. இப்போ அந்த அம்மா வந்து இன்றைக்கி இப்போ எவ்வளோ சொல்கிறது, இன்னும் பேசினாக்கா அந்த அம்மா நிறைய பேசும். அவங்களுக்கு உண்டான பிரச்சனையை குறைச்சி தற்கொலை தான் தீர்வுன்னு போன ஒரு மனுஷி இன்னைக்கு உட்காந்து நான் வந்தால் சரியாயிரும், இல்லை பிரச்சனை குறைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, சிலர் வந்து இந்த மாதிரி ஆன்மா கோளாறு இருக்கா, பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத கேட்குறாங்க. இதை கூட என்ன சொல்லுவானுங்க, நம்ம ஏதோ இது பண்ணா என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணதில்லை. இந்த பாதிப்பு இப்படி தொல்லை கொடுக்குதாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இதை பண்ண ஒழிய இவங்க இதை வந்து நம்ம கிரெடிட்டுக்காக இது பண்ணேன். இது ஒரு விஷயம், இது புரிதல் இருந்தாக்கா நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் ஒதுக்கி பார்க்குறவங்களுக்கும் சரி, எனக்கும் சரி ஆதாரமாக வந்து லைவ்லேயே வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிற அளவுக்கு இத்தனை விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.